Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் ப்ளவுஸு. இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் செல்ஃப் கலர் ஒர்க் மாதிரி தான் வரும். கொஞ்சோண்டு க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இதில் அப்ளை பண்ணுற ஒரு க்ரீன் கலர் பீட்ஸு, அப்புறம் டியூப் பீட்ஸ் ப்ளூ கலரு, டியூப் பீட்ஸ் கோல்டு கலர் மட்டும்தான். 3 விதமான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வச்சு இதில் யூஸ் பண்ணி கிராண்டாக ஃப்ளவர்ஸ் போடுறோம். எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறோன்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் ப்ளவுஸ் தான், ஒரு கல்யாண பொண்ணுக்கு போடக்கூடிய ப்ளவுஸ் தான். இது வந்து ஒரு இப்போ வந்து மெட்டல் பீட்ஸில் வந்து ஆன்டிக் பீட்ஸில் மீடியம் சைஸ் வர்ற மாதிரியே நம்மகிட்ட இந்த க்ரீன் கலர் சைஸ் பீட்ஸும் கலர்ஸில் வந்திருக்கு. ஸோ அந்த கலர் பீட்ஸ் தான் வைக்கிறோம். இந்த பீட்ஸை வந்து நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணாமல் நார்மல் நீடில் தான் வைக்கிறோம். ஒரு பெரிய க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சுட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இப்படி தான் இந்த பீட்ஸ் இருக்குது, கலர்ஃபுல் பீட்ஸ். இந்த பீட்ஸ் வந்து கலர்ஸாக இருக்குது. இந்த பீட்ஸ் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அதுதான் வைக்கிறோம். கொஞ்சம் பெரிய பாசியாக இருக்கும், கலர்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன பாசி வச்சு குத்திடுறோம். சும்மா சென்டரில் வந்து அந்த பூக்கு சென்டர் போர்ஷன் இப்படி வைக்கிற மாதிரி வைக்கிறோம். மொத்தம் இதில் 6 பீட்ஸ் வைக்கணும். 6 பீட்ஸ் தான் சின்ன சென்டர் போர்ஷன் வச்சிட்ருக்கோம். நம்ம இந்த ஃப்ளவர் வந்து நார்மல் நீடில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆக்சுவலாக ஆரியில் போடலாம். போட்டோம்னா வெளியே ஒவ்வொருத்துக்கும் நூல் தெரியுதுனால நம்ம நார்மல் நீடில் போட்டிருக்கோம். இப்போது சைடில் வந்து ஃப்ளவர்ஸ் வெறும் பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸு ப்ளூ கலரும், ப்ளூனா ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி இருக்கும், ப்ளூ கலரும் கோல்டு கலர் வச்சுருக்கு. நல்லா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வர்ற மாதிரி தான் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி தான் பீட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷைனிங்காக ஃபுல்லாக ப்ளூ கலர் பீட்ஸு, டியூப் பீட்ஸு, இது கோல்டு பீட்ஸு. டியூப் பீட்ஸ் அண்ட் கோல்டு மெட்டீரியல். டியூப் பீட்ஸில் சின்ன சைஸில் இருக்கும், அந்த சைஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸே பார்த்திங்கன்னா இந்த 3 தான். இந்த க்ரீன் கலர் பீட்ஸு, இந்த டியூப் பீட்ஸ், இந்த டியூப் பீட்ஸ் தான். இதை வச்சு தான் நம்ம எப்படி பிரைடல் ப்ளவுஸ் கிராண்டாக பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இந்த ஃப்ளவர் போட்டுட்ருக்கோன்ட்டு. இந்த ஃப்ளவர் வந்து இப்படி தான் 3 வச்சுக்கிட்டே வர்றோம். இதில் சைஸ் ஸ்மாலர் சைஸ் ஃப்ளவர்ஸும் பிக்கர் சைஸ் ஃப்ளவர்ஸும். இப்போ ஸ்மாலர் சைஸ் ஃப்ளவர்ஸில் வந்து 3 வச்சு போட்டிருக்கோம். பிக்கர் சைஸ் ஃப்ளவர்ஸில் வரும்போது 4 அண்டு இந்த கோல்ட் பீட்ஸ் வந்து 3 வச்சுருக்கோம். அதுவும் போட்டதை காட்டுறேன், எப்படி வருதுன்னு காட்டுறேன். இதுதான் வரும். இது மாதிரி தான் இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல் இமேஜில் வரும். இப்போ வந்து நம்ம சும்மா லீஃப் போடுறோம். லீஃப் வந்து நம்ம இதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து எதுவுமே அவுட்லைனோ ஜரியோ நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஜரி தான் அவுட்லைன் போடுறது தான். அடுத்து நம்ம ஜரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லீஃப் வந்து நம்ம ராமம் மாதிரி வரைஞ்சிருக்கோம், ஒயிட் சாக்கில் வரைஞ்சிட்டு திரும்ப அதில் ஃப்ளவர்ஸ்க்கு எந்த லென்த் யூஸ் பண்ணோமோ அதே லென்த்தில் வந்து யூஸ் பண்ணி வீவியாக போட்டிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அதுக்கு த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணோம்னா ஓவரால் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது வெளியே தெரியாது. இந்த லீஃப் போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுல்லாக முடிச்சிருப்பாருங்க. இதான் அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண ஃப்ளவர். நல்லா சன்னு மாதிரி நல்லா ப்ரைட்டாக ஸ்பார்க்கிள் மாதிரி நல்லா அழகாக வந்துருச்சு. ஃப்ளவர் வந்து சுற்றிலும் போட்டோம். கொஞ்சம் ஜிக்ஸாகாக கொஞ்சம் ஏறி இறங்கி அது மாதிரி போட்டிருக்கு. இப்படி தான் ஃப்ளவர்ஸ் வரும். நம்ம இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவரும் இந்த லீஃப் மட்டும்தான் ரன் ஆகி ப்ரைடல் ப்ளவுஸ் போடுறோம். இப்படி தான் லீஃப் போட்டுட்ருக்காங்க.
ஃபைனலாக பாயிண்ட்டுக்கு எட்ஜுக்கு வரும்போது அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து முடிகிற மாதிரி சின்னதாக முடியும். அப்படி லீஃப் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். இது வந்து சென்ட்ரு போர்ஷனில் பிக்கர் ஃப்ளவர் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும். இந்த லீஃப் பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்கோன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம். இப்போ ஓவராலாக இதுதான் ப்ளவுஸ் ஃபுல்லாக வருது உங்களுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு எதுவுமே நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் ட்ராயிங் தனியாக செப்பரேட்டாக போட தேவையில்லை. நம்ம வேணுங்கிற கேப் விட்டு வச்சு போட்டுக்கலாம். இந்த போர்ஷன் பாதி ஆக்சுவலாக நாங்கள் போட்டு முடிச்சிருக்கோம். வீடியோ பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு போர்ஷனில் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் உங்களை காட்டுறதுக்கு. அது பார்த்திங்கன்னா எப்படி லீஃப் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த எட்ஜ் வர வர அந்த ஷேப் வந்து நம்ம பாயிண்டடாக கொண்டு வரோம். நல்ல பாயிண்டடாக வரும்போது பார்த்தோம்னா இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள் எப்படி பாயிண்டடாக போட்டிருக்கோம். இந்த வியூ தான் அதில் வரும் உங்களுக்கு. எப்படி பாயிண்டடாக போட்டிருக்கோம் விவியாக கடைசி கொடுத்துட்டு நல்லா ஒடுங்கி வரும்போது சென்டரில் வந்து ஒரு இதோடு வச்சு முடிச்சிட்டோம். இதாக இருக்குது. இதே தான் அடுத்த லீஃப் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இதே டிசைனில் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் வந்து நம்ம ஓவர் லுக் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் பேட்டர்னில் இன்னொரு வெட்டிங் ப்ளவுஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும். போட்டுட்டு திரும்ப அவுட்லைனில் மட்டும் திரும்ப ஒரு ஜரி மட்டும் கொடுத்து அந்த ப்ளூ கலர் த்ரெட் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஓவராலாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்தா நல்லா ஹெவியாக நல்லா கிராண்டாக போட்டிருக்கு. வெறும் இந்த லீஃப் தான். இதில் வந்து ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ் ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் பார்த்துருக்கோம். அது ஒன்று ஆரம்பித்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இது நாங்கள் ஆக்சுவலாக லாக்டவுன் டைமில் வீடியோ எடுக்க முடியாதனால ஒரு ப்ளவுஸ் நாங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுனால இதை நான் காட்டுறேன். இதில் கொஞ்சம் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் சென்டரில் வந்து கோல்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டுமே யூஸ் பண்ணி தான் இதை போட்டிருக்கு. இது வந்து ஃபுல் ஸ்லீவ் நல்லா கிராண்டாக ஹெவியாக போட்டிருக்கோம். இதை இருக்குது பார்த்தோம்னா தெரியும். ஃபுல் ஸ்லீவ் நல்லா கிராண்டாக வந்துருச்சு. இது அதோட ஹேங்கிங்ஸும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸில் வந்து செஞ்சு பஞ்ச் ஆஃப் செஞ்சுருக்கோம். மொத்தமாக நிறையா செஞ்சு வச்சு போட்டிருக்கு. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபுல் வியூ. இதை பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், கீழே ஹிப் லைனில் இவ்வளோ தான் கேப்பு. இது ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் ஃபுல்லாக போட்டிருக்கனால நல்லா ப்ளவுஸ் நல்லா ஹெவி ஆகிடுச்சு. நல்லா கிராண்டு ஒர்க் வந்துருச்சு ப்ளவுஸில். இதே பேட்டர்னை நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு காட்டினது வந்து இதே பேட்டர்ன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டினது ஒரு ப்ளவுஸ் பார்த்தோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒர்க்கு தான். இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம நெருக்கி போடுறதுனால இந்த ஒர்க்கு வந்து நல்லா கிராண்டாக ஹெவி ஆகிடுது. ஷார்ட் ஸ்லீவ்ஸில் ஃபுல்லாக போட்டிருக்கு ஹேங்கிங்ஸு. இதுக்காண்டி நீங்கள் கட்டில் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஆரி ஃப்ரேம் 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் நீங்கள் போட்டிங்கனாலே இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் கேப் இருக்குது, அந்த ஃப்ரேமில் எவ்வளோ தூரம் மாற்றமோ அந்த ஃப்ரேம் எட்ஜ் வர நீங்கள் இதை ஃபுல்லாக கொண்டு போய் வச்சு நீங்கள் இதை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்து உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர், ஒரு சின்ன லீஃப், இதை வந்து நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி நம்ம பெருசாக வந்து ஒரு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் போடுறோன்னு பார்த்தாச்சு. யூஸிங் ஒன்லி பீட்ஸ் தான். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர்த்துக்கு பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜருகையிலலாம் ஒரு நேரம் வரலை, த்ரெட்டெல்லாம் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க வந்து பீட்ஸை வச்சு அவங்க போடும்போதே அவங்களுக்குமே பிகினர்ஸ்னால கூட ஒரு கிராண்டான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ரெடி பண்ண முடியும். அவங்களுக்கு கூட இது போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட்டும் எதுவும் லீவ் பண்ணுன்னா நீங்கள் கமெண்ட்டும் லீவ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.